இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? நம்ம தனுஷ் அண்ணா நடிக்கிற கரா படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ரிலீசிங் டேட்டை இப்போ அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. இந்த படத்தை வர ஏப்ரல் 30 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை போர் தொழில் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த விக்னேஷ் ராஜா இருக்கார்ல, அவர் தான் நம்ம தனுஷ் அண்ணாவோட இந்த கரா படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சூர்யா அண்ணாவோட 46வது படத்துக்கான டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. கூடவே இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி நம்ம சூர்யா சார் கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெங்கி அட்லூரி டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம சூர்யா அண்ணாவோட 46வது படமான இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை இந்த ஜூலையில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ராதிகா மேமோட நடிப்பில் தாய் கிழவி படம் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ தியேட்டர்ஸில் செம்மையாக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் இந்த படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இந்த தாய் கிழவி படம் ரிலீஸ் ஆகி 3 நாளில் வேர்ல்டு வைடாக 22 கோடிக்கும் மேலே வசூல் வந்து பண்ணியிருக்கு. இந்த விஷயத்தை இப்போ அஃபீஷியலாகவே வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு படம் வந்துட்டு ஒரு நல்ல கதையோடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மக்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் வரப்போகிற நாட்கள் இந்த தாய் கிழவி படம் எவ்வளவு வசூல் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.